புதிய கட்சியை ஆரம்பிக்கும் சசிகலா போட்டியிடும் தொகுதி பட்டியல் அறிவிப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு பெறக்கூடிய கட்சியாக இருக்க போகிறது. ஆனால் சசிகலா அம்மையாருடைய நிலைப்பாடு மட்டும் தற்போது வரைக்கும் எதுவும் தெரியாமல் இருக்கிறது. அதிமுகவிற்கும் அவருக்கும் எந்த சம்மதம் என்பது கிடையாது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். இரும்பு பெண்மணியாக திகழ்ந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய நிழல் போல் இருந்தவர் தான் நமது சசிகலா அம்மையார். யாராலும் நெருங்க முடியாத ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக இருந்ததுதான் சசிகலாவுடைய அடையாளமாகும். அதிமுகவிலும் ஜெயலலிதாவின் அரசியலிலும் IAS IPS அதிகாரிடம் கூட பெரும் செல்வாக்கை செலுத்தியவர் தான் VK சசிகலா அவர்கள். இன்று அதிக அதிமுகவில் முக்கிய தலைவராக திகழும் பலரும் சசிகலாவின் சிபாரிசின் பேரில் தான் ஜெயலலிதாவிடம் அறிமுகமானார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். திருத்துறைப்பூண்டியை பூர்வீகமாக கொண்ட ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த சசிகலா 80களில் சென்னையில் வீடியோ கேசட் கடையை நடத்தி வந்திருக்கிறார். அதன் மூலம் ஜெயலலிதாவிற்கு அறிமுகமாயிருக்கிறார். அந்த அறிமுகத்தின் மூலம் கிடைத்த நட்பில் தான் ஜெயலலிதாவிற்கு உதவியாளராக மாறி பின் நெருங்கிய தோல்வியாகவும் சகோதரியாகவும் கடைசி வரை போயஸ் கார்டனில் ஜெயலலிதாவுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார். என் உடன் பிறக்காத என்னுடைய சகோதரி சசிகலா என்று அவர் அம்மாவின் இடத்தை நிரப்பியவர் என்றும் ஜெயலலிதாவே பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். என்றால் அவர்களுக்கு இடையே நட்பு என்பது அந்த அளவிற்கு இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் சொத்து குவிப்பு வழக்கிலே பார்த்தீங்கன்னா ஆக்ரா சிறை, அதாவது பெங்களூர் இருக்கக்கூடிய சிறைச்சாலைக்கு செல்கிறார் நமது சசிகலா அம்மையார். அந்த சிறைச்சாலைக்கு சென்ற பின்பு அரசியலிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் என்பது ஏற்படுகிறது. அதிமுகவிலே பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும். சசிகலாவிற்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்மதம் கிடையாது என்று அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து சசிகலா அம்மையார் நீக்கப்படுகிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அப்படி நீக்கப்பட்டதிலே முக்கியமான பங்கு OPS என்பது இருக்கிறது. ஏன்னா OPS நேரத்தில் தர்மயுத்தம் நடத்தி கொண்டிருந்தார். தர்மயுத்தம் என்பது யாருக்கு எதிராக இருந்தது என்றால் சசிகலா அம்மையாருக்கு எதிராக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் அதிமுகவில் நான் இணைந்து கொள்ளப் போகிறேன். எப்படியாவது இணைந்து விடுவேன். என் மூலமாகத்தான் அதிமுக வெற்றி பெறும். அதிமுகவை கைப்பற்றி எடப்பாடி பழனிசாமியை ஒழித்தே தீருவேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு சசிகலா அம்மையார் செய்த ஒவ்வொரு விஷயங்களும் கடைசியிலே ஏமாற்றங்களாகத்தான் முடிந்து விட்டது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இனிமேல் காலம் தாமதித்தால் ஆகாது. OPSக்கு நடந்த நிலைமைதான் நம்மளுக்கும் நடந்துவிடும் என நினைத்த சசிகலா அம்மையார் தனது ஆதரவாளருடன் சேர்த்து பேச்சுவார்த்தை எல்லாம் ஆலோசனைகள் எல்லாம் நடத்தி வருகின்ற 24ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசுமணியிலே புதிய கட்சியை தொடங்குவதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி புதிய கட்சியை ஆரம்பித்து முதலாவதாக சசிகலா அம்மையார் உசிலம்பட்டி தொகுதியிலே சசிகலா அம்மையார் போட்டியிடுவதற்குரிய ஏற்பாடுகளும் ஒரு புறத்திலே தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதாக இணையதளங்களிலே செய்திகள் என்பதும் வெளியாகிக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லியாகணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். சசிகலா அம்மையாரினுடைய வெற்றி என்பது அதிமுகவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா? சசிகலா அம்மையாரால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.